இந்த வீடியோ என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தமிழ்ல பார்த்துருப்பீங்க. அஜித் ஒரு ப்ரெஸ் மீட் கூட கிடையாது. இது என்ன ப்ரெஸ் மீட்னா என்னன்னா, ப்ரெஸ்க்கு வந்து இவங்க நிப்பாட்டி வச்சுட்டு அவங்க சொல்ற கேள்விக்கு, அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்றதான் ப்ரெஸ் மீட். சும்மா போற போக்குல மைக்கை பார்த்து ஹாய் அவர் அப்படின்னு போறதான் ப்ரெஸ் மீட் கிடையாது. இவங்க எல்லாம் பேசிக்கிருக்காங்க. ப்ரெஸ் மீட்னாலே என்னன்னு தெரியாத மக்கள்கிட்ட போய் எப்படிங்க ப்ரெஸ் மீட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது? சரி விடுங்க, வேற வழி இல்ல, பேசிதான் ஆகணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. அஜித் அவங்க வந்து இந்த அவார்டு வாங்கினாங்கல்ல, அவார்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க போல, ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்காங்க. மைக் எடுத்துக்கிட்டு சொருக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயுமே இந்த மைக் மீடியா போகாதது அப்போ வந்திருக்கு அப்படின்னா இருக்கு. அவர் அவார்டு வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பேசுகிறாப்புல, பகல்காம் அட்டாக்கை பற்றிலாம் பேசுகிறாரு. இதுக்கு முன்னாடி எந்த அட்டாக்கு நடந்தது இல்லை, இப்போ பேசுகிறாரு. ஏன்னா நம்மளோட கொலீக்ஸ் இருக்கார்ல, அவரோட கூட வேலை பார்க்குற ஒரு நபர் அரசியல் கொண்டாப்புல, அவர் அங்கிட்டு ஜொலிச்சுட்டு இருக்காரு, இவங்க இங்கிட்டு ஜொலிச்சு. இது எல்லாமே திசை திருப்பும் வேலை. இந்த இருக்க கும்பல் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்குல்ல, இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து சிந்திச்சு செயல்படக்கூடாது. இங்கிட்டு இழுத்து போ, நீ இங்கிட்டு இழுத்துட்டு போ, திசை திருப்பும் வேலை. உண்மையை தெரிஞ்சுக்காத, கடைசி வரைக்கும் இவன் முன்னாடி சுத்து, அவன் முன்னாடி சுத்து, நாசமா போ. அதான் வேலை. இதுக்காக வேலை பார்க்குற ஆட்கள் தான் இவங்க. அதனாலதான் இவங்க ஜொலிக்கிறாங்க அந்த இடத்துல. மக்களுக்காக நேர்மை சொல்றேன் ப்ரோ. மக்கள் வந்து நீ போய் உன் வீட பாரு, உன் குடும்பத்தை பாருன்னு சொன்னவரை போய் இப்படி சொல்லாத போ அப்படின்னா, அப்படி சொல்லிட்டா அவர் உங்களை வச்சு வியாபாரம் மணல் நடத்துமா? நான் அவங்கள்ட்ட முன்னாடியே சொன்னதான் போன வீடியோவில். டிஎம்கேவா ஏடிஎம்கேவா, காங்கிரஸா பிஜேபியா, தலையா தளபதியா? இதில் கூட உனக்கு விஷயம் தெரியலையா? தளபதி. இவர் கொஞ்சம்னா அவர் அதிகம், அவர் அதிகம்னா இவர் கொஞ்சம். ரெண்டு பேரும் சலிச்சது கிடையாது. ரெண்டு பேரும் உங்களை வந்து அறுவடையாக பார்க்குறானுங்க. ஃபேன்ஸ்லாம் நம்மளுடைய பலம். அவங்களை எப்படி கையாளணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். திடுப்புன்னு வாடா மாடி கை கட்டுறான் ரஜினி சிவாப்பில், அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறவங்க பக்கம் வரும். ஓகே, இந்த டிவிக்காக பற்றி ஒரு விஷயம் பார்க்கணும். இவர் வந்து மீட்டிங் இப்போ வந்து பேசணுன்னே இவர் வந்து இவர் ப்ரெஸ் மீட்டே மீட் பண்ணி கதறிக்கிட்டு இருந்தாங்க. இவர் பேசியிருந்தா எப்போ பேசியிருக்கணும்? அப்போவே கட்சி ஆரம்பிச்சப்பே ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் என் கொள்கையெல்லாம் சொல்லி தைரியமாக பேசியிருக்கணும். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, ஆட்சேபம் கேளுங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். அது ஒரு கட்சி தலைவருக்கு அழகு. அதை பண்ணாரா? பண்ணலை, இன்ன வரைக்கும் பண்ணலை. இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் எதுக்கு ப்ரெஸ்ஸில் ஏன் பேசுகிறாரு அப்படின்னா, அவங்களுடைய தகவலை பரப்புறாராம். அவங்க வந்து பின்னாடி வண்டி பின்னாடி வராங்க வைக்கிறாங்கன்னு பரப்புறான். இவர் அப்படி சொன்னாதான் இவங்க இன்னும் அதிகமாக பண்ணுவாங்க. அவனுங்களுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சினிமா முகம் தான். சினிமாவில் நீங்கள் என்ன மாதிரி ஃபேண்டஸியான விஷயத்த பண்ணீங்களோ, டைலாக்லாம் புரட்சியாக பேசுனீங்களோ, அதுதான் அவனுக்கு உண்மைன்னு நம்பிட்டு இருக்கான். அப்போது அப்படி பார்க்குற உங்களை கடவுள் ரேஞ்சுக்கு பார்த்து, அது என்னது பூசணிக்காவோ சூடம்புத்தி வச்சு சுற்றிக்கிருக்காங்க, தேங்காய் உடச்சிக்கிருக்காங்க, மாலை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைலாம் தோல்பட்டியில் பார்த்தீங்கன்னா சித்திர திருவிழாவுக்கு வந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஒரு அக்கா சொல்லுது ஓப்பனாக, எங்கள் கல்லலர் வந்துட்டார், எங்கள் அழகர் வந்துட்டார். கல்லலர்னு சொல்லும் போது பல மேட்டரில் இருக்குது. மீனாட்சி திருக்கல்யாணம் இதெல்லாம் மேட்டர் இருக்குது. அதுக்குள்ள எத்தனை தடவை இந்த மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தாலும் புரிஞ்சிக்கவே மாட்டானுங்க. அப்படின்னா புரிஞ்சுக்கிற நேரம் வரும்போது ஒரு மிகப்பெரிய அடி விழுக்கும். அந்த அடியில் தப்புச்சேன்னா யோசிப்பேன், கண்டிப்பாக யோசிப்பேன். இந்த குட்டி நான் அவ்வளோ பெரிய செலிபிரிட்டிலாம் கிடையாது. யூடியூப், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். அதாவது ஹலோ ஃபேமிலிஸ்ன்னு சொல்லி பேசுவாப்பில். நீங்கள் எதை சொன்னீங்க நான் அதை செஞ்சேன். நீங்கள் மாடியிலேருந்து கொதிக்க சொன்னீங்க கொதிச்சிட்டேன், கிணத்துல கொதிக்க சொன்னீங்க கொதிச்சிட்டேன், வெயிலில் உட்காந்து பிரியாணி சாப்பிட சொன்னீங்க சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வார் அவரு. ஸோ நீங்கள் கமெண்ட்டில் என்ன போட்டாலும் செய்கிற ஒரு நபர். இவர் அப்படி தான் ஃபேமாக இருக்கார். சின்ன பையன், அவங்க அப்பா அம்மா தான் வீடியோ எடுத்து பண்ணுறாங்க போல். இது மூலிமா சம்பாதிச்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டான். அதாவது கேம்லிங் ஆப்பு. இவ்வளோ காசு கட்டுங்க, இவ்வளோ காசு கட்டி இந்த வேலையை கேம் விளாடுங்க, இவ்வளோ சம்பாதிக்கணும். நான் செயின் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா ஃபேமிலி, சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு ஒரு செயின் வாங்கினதை அவங்களோட ஃபேமிலிஸுக்கு காட்டுறாப்புல. ஃபேமிலிஸ்ன்றது வந்து அந்த ஃபேன்ஸ் தான். ஸோ அவங்கள்ட்ட காட்டுறாரு, ஒரு ஃபாலோ பண்ணுற ஆட்களுக்கு. அவங்கள்ட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த செயின் நான் எப்படி வாங்கினேன்னு உங்களுக்கு தெரியணும்ல அப்படின்னு சொன்னேன். உங்களெல்லாம் ஏமாத்தே வாங்கினேன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை கட்டி இந்த ஆப்பில் நான் இந்த மாதிரி காசு போட்டு இந்த மாதிரி கேம் விளாண்டேன், இந்த கேம் மூலியமா சம்பாரிச்சு இந்த செயின் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த பையன் இப்போ ரீசனாக கண்ணில் பட்டுட்டே இருந்தான், அதுக்காக இந்த வீடியோ பேசுகிறேன். ஸோ இப்போ ஏன் சொல்கிறேன்னா, டிவிக்கால இந்த பையன் துண்டை போட்டு வந்திருக்கான். குட்டி சனி இருக்குல்ல, அந்த குட்டி சனியில் வந்திருக்காப்புல. இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுதா? பிரம்மாண்டமாக ஏமாத்தவர், இந்த சினிமாவில் பிரம்மாண்டமாக ஏமாத்தினார்ல, அவரே இவங்க தலைவராக ஏற்றுக்கும் போது குட்டி குட்டியாக ஏமாத்துறவங்க, இந்த ரீல்ஸ் இதெல்லாம் ஏமாத்துறவங்க ஏற்றுக்க மாட்டாங்களா? ஃபேன் மோகம் தானே, பிரபலத்தினோட மோகம் தானே. இப்போ நான் பிரபலம் ஆகிட்டேன்னா போதும் வந்துடுவாங்க.
கதிர்லாம் எப்படி தெரியுமா? கதிர்க்காக என்னடா பண்ணுவோம் வருவாய்ங்க. ஆனா நான் அப்படி வளர்க்கல. என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெளிவான ஆட்களா இருப்பாங்க. மெச்சூரா இருப்பாங்க. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றது தெளிவா தெரியும். நம்மளே தற்குறியில இந்த தற்குறின்னு திட்டிட்டு இருக்கோம். நாளைக்கு என்ன கதிரிசமா கொண்டு வருவோம், சிமானிசம், விஜயிசம் அந்த மாதிரி கதிரிசமா கொண்டு வரதும் வாய்ப்பே கிடையாது. இவனுக்கு மெச்சூரிட்டி இருக்கு. கேள்வி கேட்க ஞானம் இருக்கு. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்றது தெரியும். இந்த பையனை கூட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, இதுவே ஒரு குட்டி குஞ்சான். இந்த குட்டி குஞ்சான்ட்டு இத்தனை குட்டி குஞ்சான் ஃபோட்டோ எடுத்து அவனை வந்து செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு பண்ணுறாங்க. அவனே ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி காசு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களாம் இப்போ இன்ஃப்ளூயன்சர். மக்களை எவன் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஏமாத்துறானோ அவெல்லாம் இன்ஃப்ளூயன்சர். கருமண்டா. டிக்கெட் வாங்கியும் உட்கார இடம் கிடைக்காத ஆத்திரத்தில் டிக்கெட்டை கிழித்து போட்டு ரசிகர்கள் வெளியேறினர். தனியார் நிறுவனம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியை காண 500 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. ஞானியை பத்தி ஒரு விஷயம் பேசி ஆகணும். இசை ஞானி அவர் ஒரு டிக்கெட் எடுத்திருக்காங்க 3000 500 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. அவர் பாடுற பாட்டு ஏற்கனவே பாட்டு பாடி பிளேலிஸ்ட்லாம் இருக்கும். இவர் நேரடியாக வந்து பாடுற பாட்டுக்கு இவ்வளோ பேர் க்ரௌடு போயிருக்காங்க. அதாவது 10,000 பேர் தான் வர முடிஞ்ச இடத்துல 50,000 பேரை கூப்பிடுறது. ஒருத்தனுக்கு 3000 ரூபா டிக்கெட்டு, கோல்டு, பிளாட்டினம் இந்த மாதிரிலாம் இருக்குது. கையில் டேக் மாட்டி நானும் ஆடிமை தான் அப்படின்னு போகிறது. பிரெயின் இந்த சிப்பு இருக்குல்ல, ஸ்மார்ட் சிப்பு, அந்த சிப்பை வச்சு கொண்டு வரதுக்கு தான் இதெல்லாம் டெமோ. இந்த டீம் பார்க்கெலாம் போனீங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி 3000 கட்டி போகிறாங்க. பாடின பாட்டே கேட்குறதுக்கு போகிறாங்க. சீட் இல்லாமல் கதறிட்டு வந்து கத்திட்டு இருக்காங்க. 3000 கொடுத்து எக்ஸ்ட்ரா வாங்கி நிறைய பேர் வாங்கி சீட் இல்லாமல் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு முடியாமல் வெளியே வந்திருக்காங்க. ஒரு 2-3 மணி நேரம் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு 3000 ரூபாயா? ஏன்டா சரி இவங்கெல்லாம் எங்கடா இருக்கீங்க? எப்போ சம்பாதிக்கிறீங்க நீங்களாம்? எங்கேருந்து உங்களுக்கு காசு வருது? இந்த 3000 வச்சு ஒரு குடும்பமே ஒரு மாதத்துக்கு ஓட்ட முடியும்டா. நீங்கள் என்னடா அப்படி அசால்ட்டாக ஒரு 3000 ஒருத்தன் பாடுறேன்ற பாட்டை பார்த்து வந்துட்டு இருக்கீங்க. அதுலேயும் கதறது. இது தப்பாக ஆர்கனைசேஷன் தப்பாக பண்ணிட்டாங்க. இவங்களே வந்து சொல்கிறாங்க, நான் இத்தனை டிக்கெட் வாங்கினேன், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் வரவே இல்லை. கையில் 3 டிக்கெட் சும்மா வச்சிருக்காரு. 3 டிக்கெட்னா என்ன 9,000 ரூபா? 3000 டிக்கெட்டை 3 சும்மா வச்சிருக்காராம். பிளாட்டினம் டிக்கெட்டுங்க 3000 rupeesக்கு வாங்கிட்டு வந்தேன். 13 டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். 1000னா 1000 டிக்கெட் வைங்க. 5000 டிக்கெட் வித்துட்டு 1000 பேருக்கு வந்து சிட்டிங்க பஸ் போடாதீங்க. ரொம்ப வருத்தத்தில் இருக்கு. நாங்க 13 பேர் ஃபேமிலியா வந்தோம். வயசானவங்க, குழந்தைங்க எல்லாத்தையுமே தூக்கி வச்சு நின்றுட்டு இருந்தோம் 3 மணி நேரம். தண்ணி வசதி உள்ள இல்லை. எங்களெல்லாம் வந்து நாயோட கேவலமா பார்த்தாங்க காவல்துறையினர். எங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வரவே இல்லை. அப்போ நல்லா கொளுத்து போய் தான் தெரியுறீங்க. இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் என்ன கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இந்த காசு கொடுத்தவங்க இப்போலாம் மண்டையில் மூளையே இல்லாமல் இதுக்கு நீ இந்த 9,000க்கு இந்த இவ்வளோ காசு செலவு பண்ணி போகிறதுக்கு ஒரு ரோட்டில் போகிற மக்கள், கஷ்டப்படுற மக்களுக்கு இப்போ இஃப்ரான் மாதிரிலாம் போய் உதவக்கூடாது. இப்போ உதவிட்டு 3 மாதம் கழிச்சு வந்து சாரி சொல்லக்கூடாது. போறியா போகிற போக்கில் அவங்கள பார்த்தியா டக்குன்னு ஒரு 1000 2000 இவங்க எப்படி தான் பண்ணுவாங்க? இங்கே வந்து 3000 கொடுத்துட்டு கதறிட்டு இருக்காங்க. இல்லை காரில் போவாங்க. காரில் வந்து ஒருத்தன் கைத்தட்டி காசு கேட்டாங்கன்னா 10 ரூபா தேடி பார்த்து போடுவாங்க. ஏன் அங்கே ஒரு 100 ரூபா போடு, 200 ரூபா போடு. அவனுக்கு ஒரு நாளைக்கு அந்த வேற யார்ட்டையும் வாங்க தேவையில்லையே. அவன் சாப்பிட்டு போய் உட்காந்துருவான்ல. அறிவு இல்லை, யோசிக்க மாட்டானுங்க. இல்லை வேற ஏதாவது இந்த 9,000 ரூபாய்க்கு ஒரு வேற ஏதாவது குழந்தைங்க ட்ரெஸ்ஸு, ஸ்கூலுக்கு சம்மந்தப்பட்ட புக்ஸு, இந்த ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் இருக்குல்ல, அது வாங்கி கொடுக்கலாமே. பாடின பாட்டை பார்க்கறதுக்கு போய் கதறிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜாம்பி கூட்டத்திட்ட போர் வரப்போகுதுடா, வேர்ல்டு வார் வரப்போகுதுடா, மாட்டிக்கு போகிறோம்டா, நம்ம சுற்றி காய அடிச்சிட்டு இருக்காங்கடா, இந்தியன் ஓஷனை மோனோபொலி பண்ணுறதுக்குன்னு இவ்வளோ வேலை நடந்துட்டு இருக்குடான்னு சொல்லிக்கிருக்கோம். இது போய் அவன் மண்டையில் ஏறும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவங்க மண்டையில் பேனே ஏறாது. இங்கிட்டு நம்ம சொல்கிற ஞானம் போய் ஏறும். கடுமாண்டா. சொல்ல வேண்டிய விஷயத்த நாங்களும் தெளிவாக எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். கேட்க வேண்டிய ஆட்கள் கேட்டால் தான் நடக்க வேண்டிய விஷயம் நடக்கும். இல்லைன்னா இலங்கை தான். உங்கள்ட்ட திரும்ப திரும்ப சொல்கிறேன், முள்ளி வாய்க்கால் என்ன நடந்துச்சுன்றது வரலாறை தேடிப்பார். அந்த வரலாறை மறந்துடாது, என்றைக்குமே மறந்துடாது. யூதர்களுக்கு என்ன நடந்துச்சுன்றது கூட தேடிப்பார். அவங்களுக்கு ஒரு ஜெனோசைடு நடந்துச்சுல, ஜெனோசைடை மறந்துடாது. யாருக்கு நடந்திருந்தாலும் சரி. செவ்விந்தியர்கள் வந்து அமெரிக்காவில் ஜெனோசைடு, அதுவும் ஜெனோசைடு தான். ஸோ இதெல்லாம் நீ தேடி பார்த்துக்க, மறந்துடாத. விழிச்சிக்க பொழைச்சிக்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கருத்தான விஷயமா இருக்குதுங்க, சேனலில் மெம்பர்ஸ் ஆட் ஆகுங்க. இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயங்களும் மெம்பர்ஸில் போட்டிருக்கேன். சூப்பர் தேங்க்யூ. சூப்பர் சேட்லாம் பண்ணணும் அப்படின்னு ஏசுன்றது தட்டி விடுங்க. அடுத்ததில் சந்திக்கலாம்.